இப்போ இந்த பிக் பாஸ் ஷோனால மக்களுக்கு என்னையா பிரயோஜனம், வாட் டு பீப்புள் கெட் ஃப்ரம் தி ஷோ அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கெரியர் பூஸ்ட். இந்த ஷோல கலந்துக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட மறந்து போன பெரிய ஆர்டிஸ்டா கூட இருக்கலாம், இல்லை பழைய ஆர்டிஸ்டா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஸ்டேஜா இந்த ஷோ கண்டிப்பா இருக்கு. யங் டேலண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான மிகப்பெரிய ஓப்பனிங்கை இந்த பிக் பாஸ் ஷோ கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதா இந்த ஷோ மூலமாக கல்ச்சரல் ஐடென்டிட்டி தெரிய வருது. ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் எப்படி எல்லாம் வாழ்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல வாழும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மக்களுக்கு பேசுவதற்கு சைக்காலஜிக்கலாக நிறையா விஷயங்கள் கிடைக்குது. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும், ஒரு டாஸ்க்னா எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க.